ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 6 இறைவார்த்தைகள் 30 - 35 முடிய. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டது அல்லவா என்றனர். இயேசு அவரிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்வரின் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போது தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவரிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என வருபவருக்கு பசியே இராது, என நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமிராது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புத தூய அந்தோனியாருடைய பக்தர்களே, பாஸ்கா காலத்துடைய இந்த 3ஆம் வாரத்துடைய இந்த செவ்வாய்க்கிழமையிலே நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். கோடி அற்புத தூய அந்தோனியார் அவருடைய இந்த நவநாளை நாம் சொல்லி அவருடைய ஆசீர், அவருடைய பரிந்துரை நம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த மே மாதத்திலே தங்கும்படியாக, அது குறிப்பாக இந்த மே மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமையை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவர் அன்பும் அருளும் மிக்கவர் என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் கோடி அற்புத தூய அந்தோனியாருடைய அந்த வழிநடத்தல் வழியாக நாம் உணர்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே தாயாம் திருவையானது புனித டொமினிக் சாவியாவை நினைவு கூறுகின்றது. இவர் 14 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து சிறுவனாக வாழ்ந்து இன்றைக்கு திரு அவையிலே போற்றக்கூடிய ஒரு புனிதராக தன் வாழ்நாளிலே இறை அருளை பெற்றவராக, சிறு வயதிலேயே நல்ல பழக்க வழக்கத்தை தன் வாழ்நாளிலே கொண்டவராக, இறை அருளிலும் இறை இரக்கத்திலும் வாழ்ந்தவராக, தூய டொன்போஸ்கோவுடைய அந்த வழிநடத்துதலே தன் வாழ்நாளை முழுமையாக ஒப்புக் கொடுத்து அவருடைய அந்த வழிநடத்துதலும் அவருடைய ஆன்மீக வாழ்விலும் தூண்டப்பட்டவர் தான் இந்த புனித டொமினிக் சாவியோ. சிறு வயதிலேயே அவர் மீது மிகுந்த பற்று கொண்டு அவருடைய அன்பால் ஆட்கொள்ளப்பட்டவர். சிறு வயதிலேயே நல்ல நல்ல குணங்களை கொண்டவர். தன் வாழ்நாளிலே ஆன்மீக வழியிலே தூய வழியிலே அனைத்து அவருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் புனித டொமினிக் சாவியோ. அவர் இன்றைக்கு நினைவு கூறுகின்றோம். அது வேளையிலே இந்த கொன்சியோஸ் பலவேந்தர் என்பவரையும் நாம் இன்றைக்கு நினைவு கூறுகின்றோம். கொன்சால்ஸ் அவருடையாகவும் ஆண்டவர் அநேக நன்மைகளை நம்முடைய திருவைக்கு கொடுக்கின்றார். அவரும் தன்னுடைய வாழ்நாளிலே போற்றக்கூடிய ஒரு மனிதராக பலவேந்தர் வாழ்ந்திருக்கின்றார். தன் வாழ்நாளிலே இறை அருளை பெற்றவராக, இறை நம்பிக்கை கொண்டவராக தன் வாழ்நாளிலே இருந்திருக்கின்றார். ஆனால் அதே சமயத்திலே தன் வாழ்நாளிலே வளர்ந்து வருகிற பொழுது சிறு வயதிலேயே பல்வேறு இன்னல்கள், இடையூறுகள், பிரச்சனைகள், அவருக்கும் உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த அந்த பிரச்சனையில் ஈடுபட்டவராக, தன்னுடைய தாயிடத்திலே தந்தையிடத்திலே சண்டை போடக்கூடியவராக, எப்பொழுதுமே அவர்களோடு வாக்குவாதம் செய்யக்கூடியவராக வாழ்ந்திருக்கின்றார். அப்போது அவருடைய தாய் சொல்வாளாம், மகனே, இதோ ஆண்டவர் இதோ அருளையும் இரக்கத்தையும் உனக்கு நிறைய கொடுக்க இருக்கின்றார். நான் உன்னை நல்ல ஒரு குழந்தையாகத்தான் நான் பெற்றெடுத்தேன். ஆனால் என்னவென்று தெரியவில்லை, ஓனாயாக நீ மாறிவிட்டாய். இதோ நீ ஆலயத்துக்குள் செல்கின்றாய், ஆனால் அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வரும் பொழுது நீ செம்மறியாக மாறி வருகிறாய் என்று என் வாழ்வில் நான் கனவில் கண்டேன் என்று தன் மகனிடத்தில் கூறுகின்றாள். இதை சொன்ன உடனே அவர் அந்த கொன்சாஸ் அந்த பலவேந்தர் தன் வாழ்நாளை தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று உணர்கின்றார். தன்னுடைய தவறை, தன்னுடைய வாழ்க்கையில் உலகப்போக்கிலான இந்த வாழ்க்கையை விட வேண்டும், தாறுமாறான அந்த வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும் என்று உணர்ந்தவராக இருக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் பிறக்கிறது. தன் வாழ்நாளிலே ஒரு குருவாக, ஆயராக வாழ்நாளிலே உயர்த்தப்படுகின்றார். திருச்சபையில் போற்றக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கின்றார். அந்த அளவுக்கு இவருடைய வாழ்வு இன்று நம் ஒவ்வொருவருக்கும் இந்த மே மாதத்துடைய 6ஆம் நாளிலே முதல் செவ்வாய்க்கிழமையிலே நாம் அனைவருமே இந்த புனிதர்களை நாம் இன்றைக்கு நினைவுகூர்ந்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய நற்செய்தி அருமையாக சொல்லுகின்றார், வாழ்வதரும் உணவு நானே, என வருபவருக்கு பசியே இராது, என நம்பிக்கை கொள்பவருக்கு என்றுமே தாகமிராது என்று சொல்லுகின்றார். இயேசு உணவை குறிப்பிடுகின்றார். அன்றாட உணவை தாரும் என்று பரலோகத்திற்கு எங்கள் பிதாவை ஜெபிக்கின்றோம். இயேசுவே உணவாக வருகின்றார். அதே வேளையிலே இறை வார்த்தை மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் என்று ஆண்டவர் இயேசு உணவாக நம்மிடத்தில் வருகின்றார். இறை வார்த்தையை தருகின்றார். 3ஆவதாக நற்கருணை என்னும் உணவை இந்த யோவான் ஆசிரியர் நமக்கு குறிப்பிடுகின்றார். ஒத்தமை நற்செய்தியிலே இந்த இயேசுடைய ராவுணவு குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இந்த யோவான் நற்செய்தியில் மட்டும் இந்த ராவுணவை பற்றி குறிப்பிடாமல் நற்கருணையை மையப்படுத்துகிறார். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த நற்கருணை வழியாக, அந்த உணவு வழியாக நமக்கு இயேசு வாழ்வு கொடுக்கின்றார்.
அதே சமயத்திலே தந்தையின் பணியை செய்வது, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதும் எனக்கு உணவு என்று யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். ஆக இவ்வாறாக இந்த இயேசு நாம் நம்பிக்கை கொள்கிற பொழுது நம்முடைய வாழ்வு எப்பொழுதுமே மலர்கின்றது. நமக்கு பசியே எடுக்காது. இயேசுவை தேடி வருவர்களுக்கு ஆன்மீக அந்த உணவால் நாம் தூண்டப்படுகின்றோம். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். ஸ்தேவான் இன்றைக்கு கல்லெறிந்து கொல்லப்படுகின்றார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவராய் இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், இவர்கள் மேல் பாவத்தை சுமத்தாதையும் என்று தன்னுடைய கடைசி நிலையிலுமே மற்ற பாவிகள் அனைத்தையும் மன்னிக்கின்றார். பாவம் தவிர மற்ற அனைத்திலுமே இயேசு மனிதரைப் போல வாழ்ந்தார். அதைத்தான் இந்த புனிதர்களும் தங்களை வாழ்ந்த புனித டோமினிக் சாவியார் தன்னுடைய சிறு வயதிலேயே பாவத்தை படி வாழாமல் தூய்மையோடு வாழ்ந்திருக்கிறார். இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் 10 வயதிலே 12 வயதிலே இன்றைக்கு தடுமாறக்கூடிய அநேக சிறுமிகள் தங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தற்கொலைக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு அநேக பேர் செய்தியிலே ஊடகத்தில் இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். அநேக பிள்ளைகள் 10, 12, 15 வயதிலே இன்றைக்கு தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள். டோமினிக் சாவியார் 14 வயதிலேயே இறை ஞானம் பெற்றவராக, இறை அருள் பெற்றவராக, எப்பொழுதுமே கடவுளுடைய இந்த வானக வாழ்வை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்விலே என வருவருக்கு பசியே இராது என்று ஆண்டவர் சொல்வது போல வாழ்தலும் உணவாக இயேசு ஒவ்வொரு நாளும் இந்த டோமினிக் சாவி வாழ்விலே வெளிப்பட்டு இருக்கிறார். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஞான காரியங்களை இந்த மே மாதத்திலே வீட்டிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆன்மீக காரியங்களை, இயேசுவே நமக்கு ஆன்மீக உணவு என்பதை பிள்ளைகளுக்கு இறை வார்த்தை வழியாக ஞானமிக்க அந்த ஒரு நிறைவான அந்த வாழ்வு வழியாக பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை வளமடைகிறது. அதான் யோவான் ஆசிரியர் வாழ்வை குறித்து சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன் என்றால் வாழ்வு கொடுப்பதற்காக, அதுவும் நிறை வாழ்வை கொடுக்கவே வந்தேன் என்று. அந்த நிலை வாழ்வு, அதே தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆன்மீக உணவு வழியாக அந்த நிலை வாழ்வை குறித்து பேசுகிறார். அவர் இந்த சிறு பிள்ளைகளுக்கு நாம் இந்த நிலையான வாழ்வை பற்றி கொள்வதற்கு இந்த உலக போக்கிலான இந்த வாழ்க்கையை, இந்த செல்போன், இந்த பல்வேறு இன்ஸ்டாகிராம், இன்றைக்கு ஃபேஸ்புக் போன்ற இந்த வாழ்விலிருந்து பிள்ளைகள் நல்லதை கற்றுக்கொள்ள, அதில் நல்லதும் உண்டு தீயதும் உண்டு, அது நல்லதை பிள்ளைகள் பற்றி கொள்ள நாம் பிள்ளைகளுக்கு நல்ல நேர்மறை சிந்தனைகளை பிள்ளைகளை கொடுத்து எவ்வளவு இழிவு வந்தாலும் அவமானம் வந்தாலும் இன்றைக்கு நாம் தாங்கக்கூடிய மன வலிமையை பெற வேண்டும் என்று இன்றைக்கு பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். பிள்ளைகளை இன்றைக்கு நல்ல அறிவை பெற்றிருக்கிறார்கள், நல்ல ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையிலே பிரச்சனை என்று வருகிற பொழுது அன்றைக்கு ஒரு தடுமாறக்கூடிய ஒரு நிலை, அவமானத்தை தாங்க முடியவில்லை என்று இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் இன்றைக்கு தடமாறி செல்கிறார்கள். இந்த டோமினிக் சாவியை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புனிதரின்படி நாம் நடக்க கோடி அற்புத தூய் அந்தோனியார் தன் வாழ்நாளிலே அவர் 36 ஆண்டுகள் ஒரு இளைஞராக இந்த உலகத்தில் வலம் வந்து கோடி அற்புதராக இன்றும் பல புதுமைகளை செய்கின்றார். ஆக அவருடைய பரிந்துரை இந்த மே மாதத்திலே நாம் வேண்டி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவாமை போற்றுகிறோம், வாழ்த்துமை ஆராதிக்கிறோம். கோடி அற்புத தூய் அந்தோனியாருடைய அந்த நவநாளிலே இந்த மே மாதத்து முதல் செவ்வாய்க்கிழமையிலே இது அந்த யூடியூபில் ஜேண்டி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையுமே நிறைவாய் ஆசிரியப்பீராக, வழிநடத்துவீராக, பாதுகாப்பீராக, இறை நம்பிக்கையால் இறை ஆற்றலால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. டோமினிக் சாவியாவுடைய இந்த திருநாளிலே, அதேபோல் கொன்சாலஸ் இந்த விளைவேந்தனுடைய இந்த திருநாளிலே சிறு வயதிலேயே உங்களுக்கு அன்பு மிகுந்தவர்களாக வாழ்ந்தது போல அநேக சிறுவர் சிறுமிகளை விடுமுறை காலத்திலே இந்த மே மாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சிறுவர் சிறுமிகள் தங்களை இறை வார்த்தையால் உம்முடைய ஆன்மீக உணவால் திருப்பலியின் ஒவ்வொரு வாழ்வும் அவர்கள் தங்களுடைய தேடி வர, உம்முடைய இறை அருளை பெற, ஜபத்தால் கட்டப்பட, பிள்ளைகளுக்கு நல்ல உள்மன ஆற்றலை, பாவத்தை செய்ய மாட்டோம், மாறாக ஆண்டோடைய அருளை பெறுவோம் என்ற நம்பிக்கையை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க, இறை வார்த்தையை வாசிக்க, சிந்திக்க நல்ல வெளிப்படும்படியாக இந்த நாள் நாங்கள் ஒப்புக் கொடுத்து வேண்டி ஜெபிக்கிறோம். இந்த மே மாதத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். குழந்தைகளை, சிறுவர்களை, வாலிப பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மே மாதத்திலே இறை ஞானத்தால் தூண்டப்பட உம்முடைய கிருபை ஒவ்வொருவருக்கும் கோடி அற்புத தூய் அந்தோனியாருடைய இந்த நவநாள் ஜெபத்தின் வழியாக இந்த யூடியூபில் ஜெபிக்கூடிய அநேக குடும்பங்கள் பல்வேறு பிரச்சனைகள், என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னுடைய பேச்சை கேட்கவில்லை, என்னுடைய பிள்ளைகள் ஏதோ தடமாறி செல்கிறார்கள் என்று கண்ணீரோடு பெற்றோர்கள் இன்றைக்கு வருந்தி வேண்டுகிற இந்த வேளையிலே நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்ய இருக்கிறார். பிள்ளைகளுக்கு ஞான காரியங்களை கற்றுக் கொடுப்போம். பிள்ளைகளுக்கு அன்பான வாழ்வை கற்றுக் கொடுத்து என்னாலும் இறை அன்புக்கு சான்று பகர, இயேசுவே வாழ்வதரும் உணவு நானே, என்ன வருவருக்கு பசியே இராது, என்னுடைய நம்பிக்கை கொள்வதற்கு தாகமே எடுக்காது என்று சொல்வது போல இயேசுவை தேடி வருகிற உள்ளங்களுக்கு ஒரு நாளும் குறைவே இல்லை. திருப்பாடல் 34:10 சொல்வது போல சிங்க குட்டிகள் பட்டினி கலைந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நாளும் நன்மை குறைபடாது என்பதற்கிணங்க இதோமை தேடி வருகிற பிள்ளைகளை கோடி அற்புத தூய் அந்தோனியாருடைய பரிந்துரை இந்த மாதத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையுமே இந்த நாளை ஒப்புக் கொடுத்து, இந்த முதல் செவ்வாய்க்கிழமை நவநாளை ஒப்புக் கொடுத்து வேண்டுகிற
கோடி அற்புத தூய அந்தோனியாருடைய ஆசீர் எல்லா குடும்பத்திலுமே குழந்தை பாக்கியம், இன்னும் வேலை வாய்ப்பு, இன்னும் நல்ல தேர்வு முடிவுகள் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், தங்களுடைய இந்த அரசு பொதுத்தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் தேவரீர் நீரே நல்ல வழிகாட்டுதலையும் நல்ல முடிவை அவர்களுக்கு நிறைவாய் கொடுத்து எதிர்கால வாழ்வை ஆசீர்வதிக்கும்படி வழிநடத்தும்படி குடும்ப சமாதானத்தோடு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். செவியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். செவியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்.